ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் அதிகரிக்க போகிறாங்க. அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதனால் நமக்கு கட் ஆஃப் மார்க் பார்த்திங்க அப்படின்னா குறையும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் குறைய போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. அதாவது சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பாக இருந்தது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பரை பொறுத்தளவில் அவங்க எங்கே இருந்து அந்த கொஸ்டின்ஸ் எடுத்தாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ் அந்த மாதிரி கூட நிறைய சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் மாநாடு நடக்க போகுது. அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சியை எதிர்த்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் மாநாடு நடத்த போகிறாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருமே டஃப்பாக தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்து தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கரெக்டான ஆன்சர் பண்ண முடியல. இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியும் நமக்கு அதிகரிக்கும். ப்ளஸ் நிறைய பேர் எழுதுனவங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா 200க்கு 200 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸில் தப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆன்சர்ஸ் கீயும் ஆல்ரெடி வெளியிட்டாச்சு. இந்த ரீசன் காரணமாக நமக்கு கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக குறைய தான் போகுது. எந்த விதத்திலும் கட் ஆஃப் மார்க் அதிகரிக்காது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ மார்க் கட் ஆஃப் வரும், ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ வரும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தால் எவ்வளோ வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க கொஸ்டின்ஸை எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இதிலேருந்து 1-2 மார்க் வேணால் கூடும் குறையுமே தவிர எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஏஓ ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட் பிஏவாக இருக்கிறது பட்சத்தில் பிசி கம்யூனிட்டி 149லேருந்து 154 மார்க் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃபாக இருக்கும். அதாவது இந்த வேக்கன்சி அதிகரிப்புக்கு அப்புறம் நான் சொல்கிறது. அப்புறம் பிஎஸ்டிஎம் பொறுத்தளவில் 144லேருந்து 149. இதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 132லேருந்து 142 வரை இருக்கும். அதாவது இதில் ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்றதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 144லேருந்து 150 வரை இருக்கும். பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 139லேருந்து 144 வரை இருக்கும். இதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 129லேருந்து 141 வரை இருக்கும். எம்பிசி கேட்டகரியை பொறுத்தளவில் 145லேருந்து 149 கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். அப்புறம் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 138லேருந்து 143 வரை இருக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 130லேருந்து 141 வரை இருக்கும். எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 139லேருந்து 144 வரைக்கும். அப்புறம் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 134லேருந்து 139 வரை இருக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 124லேருந்து 129 வரை. இதே எஸ்சிஏ கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 134லேருந்து 137 வரை இருக்கும். பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு 132லேருந்து 139 வரை இருக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 121லேருந்து 129 வரை கட் ஆஃப் மார்க் இருக்கும். இதே எஸ்டியாக இருக்க பட்சத்தில் 133லேருந்து 137 வரை கட் ஆஃப் இருக்கும். இதே பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு 128லேருந்து 132 வரை இருக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 119லேருந்து 126 வரை உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்க பட்சத்தில் பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க நான்
சொன்ன இந்த மார்க்லேருந்து 7 to 10 வரை மார்க் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே வந்து பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 மார்க்லேருந்து 10 மார்க் வரை குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம்பிசியாக இருக்க பட்சத்தில் 8 மார்க்லேருந்து 10 மார்க் வரை குறையும் நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா. அப்புறம் எஸ்சி கம்யூனிட்டி 10 மார்க்லேருந்து 12 மார்க்கு நான் சொன்ன கட் ஆஃப் மார்க்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்சிஏ கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மார்க்லேருந்து 11 மார்க்லேருந்து 13 மார்க் வரை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 13லேருந்து 15 மார்க் வரை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியாக வர்றதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. கட் ஆஃப் மார்க் வந்து அதிகரிக்காது. ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டஃப்பாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக வேக்கன்சியும் இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மார்க்குமே குறையும். ஸோ ரொம்ப வந்து டஃப்பாக வந்து திருத்த மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக திருத்தணுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக திருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வந்ததுனால கண்டிப்பாக ஈஸியாக தான் வந்து நமக்கு பேப்பர் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க.